வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டில் நாம் பரிதி வட்டம் மையப்புள்ளி வேறு யாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ மனிதனுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நானே மையம், இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு வெளி எல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவர் எனக்காகவே இருக்கிறாரு. அவங்க வெளி எல்லை, சரியா? நாம் அந்த அந்த அதாவது சென்டர் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் மையம் அப்படின்னு நாம் நினைக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையெல்லாம் அந்த வெளி எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் நமக்கு செய்யணும். அவர் எனக்காகவே இருக்கார். நான் நோய் அடைஞ்சால் அவர் என்னை குணப்படுத்தணும். என்னுடைய மகள் வேலை இல்லாமல் இருந்தால் அந்த வேலையை அவள் வாங்கி கொடுக்கணும். நான் விவகாரத்தில் மாட்டிக்கொண்டால் அந்த கடவுள் உடனே எனக்கு உதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மனிதருடைய மனோபாவம் இருக்குது. அதாவது நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் நாம் அந்த ஒரு மையப்புள்ளியாகவும் இறைவனை நாம் பருதி அந்த வெளி எல்லையாகவும் நம்ம வச்சு பார்க்குறோம், சரிங்களா? அப்போது இந்த வழிபாட்டினுடைய உண்மை அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் வெளிவட்ட கோடாகவும் இந்த பிரபஞ்ச இருப்பு அல்லது இந்த இறைவனை மையப்புள்ளியாக இருப்பதை உணர்றது தான் இங்கே உண்மை இருக்கணும், சரிங்களா? அப்போ சிலையினுடைய அந்த இதயம் உயிருடன் துடிக்க ஆரம்பித்த உடனே நான் வெளி எல்லை, நீ மையப்புள்ளி அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும். அப்போ நாம் என்ன செய்கிறோம், இறைவனை நம்ம மையப்புள்ளியை வச்சுருக்கோம். நாம் வெளி எல்லையாக இருக்கும்போது, ஓகே நான் எல்லாமே உனக்காக செய்தேன்ப்பா, நான் உனக்காக ஆடுறேன் இறைவா, நான் உனக்காக பாடுறேன், நான் என்னுடைய வாழ்வே உனக்காகத்தான், நான் உனக்காக மூச்சு விடுதேன், இப்படிலாம் நம்ம உனக்காக அப்படிங்கிற அந்த உணர்வு பெறுவது தான் இந்த வழிபாட்டினுடைய அடிப்படை, சரிங்களா? அப்போ நாம் இந்த இடத்துல எப்படி அப்படின்னா, வெளி எல்லை நடுவில் இருக்கக்கூடிய மையப்புள்ளி தான் இந்த பிரபஞ்ச இருப்பு அல்லது அந்த இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அப்போ இறைவனுக்காக நான் இதை செய்கிறேன். இப்போ காவடி எடுக்காங்க, பால் குடம் எடுக்காங்க, இப்படி எல்லாமே அந்த இறைவனுக்காக செய்கிறாங்க. பாடுறாங்க, ஆடுறாங்க, விரதம் இருக்காங்க, அப்புறம் நடைப்பயணம் அவங்க நடந்தே யாத்திரை போகிறாங்க. ஸோ இது எல்லாமே அவன் மையப்புள்ளி, அவனுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது இந்த வழிபாட்டினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, அந்த தோட்டாபுரி அப்படிங்கிற ஒரு மகான், அவர் ராமகிருஷ்ணனோடு வாழ்ந்து வராரு. அப்போ ராமகிருஷ்ணன்ட்ட கேட்காரு, என்னப்பா நீங்கள் இத்தனை காலமாக நீங்கள் விக்கிரக ஆராதனையே பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்போ தான் இந்த உருவை விட்டு அருவை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய வேண்டாமா அப்படின்னு அந்த மகான் நம்முடைய ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, சரிங்களா? தோட்டாபுரிங்கிற அந்த மகான் ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்காங்க. அப்போ அதுக்கு இந்த ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தயாராக தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தாய் காளி மாதா இருக்காங்க இல்லையா, காளி தாயிட்ட நான் அனுமதி கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த தோட்டாபுரி மகான் சொல்கிறாரு, ஓ அதுக்கும் அந்த கல்லைத்தான் போய் கேட்கணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அதுக்கு ராமகிருஷ்ணர் என்ன செய்கிறது, நான் வெளிவட்டம், அவள் தான் மையப்புள்ளி ஆயிட்டா, அதனால் நான் அவள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் செய்வது எல்லாமே அவளுக்காகத்தான், அவளுடைய உத்தரவு இல்லாமல் நான் ஞானத்திற்கு கூட நான் வர்றது அர்த்தம் இல்லை அப்படின்னு இங்கே ராமகிருஷ்ணர் சொல்கிறார், சரிங்களா? அப்போ இந்த தோட்டாபுரிக்கு ஒன்றும் புரியல. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த காளியை காளி, அப்போ இவர் தோட்டாபுரி சொல்கிறாரு, காளியை வணங்குதை நிறுத்துறதுக்கு காளியிட்டே போய் நீ அனுமதி கேட்டால் அவள் எப்படி உனக்கு தருவா அப்படின்னு ராமகிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ராமகிருஷ்ணர் அடுத்த நாள் அவர் கோயிலுக்கு போகிறாரு, தோட்டாபுரியும் சேர்ந்தே போகிறாங்க. இப்போ ராமகிருஷ்ணர் உடனே காளி தேவி முன்னாடி நின்று அந்த கோயிலில் நின்று ரொம்ப அழுகிறாரு, கண்ணீர் பெருக அழுகிறாரு. அப்புறம் உன்னை வழிபடுறதை நிறுத்ததுக்கு என்னை நீ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா அவர் பயங்கர மகிழ்ச்சி ஆகிட்டார். யார்? ராமகிருஷ்ணர் நடனம் ஆடுறாரு உடனே. அப்போ தோட்டாபுரிக்கு ஒன்றும் புரியல, அந்த மகானுக்கு, தோட்டாபுரி மகானுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ சந்தோஷமாக ஆடுறியே என்ன அப்படின்னோடனே, எனக்கு என்னுடைய தாய் அந்த காளி தேவி எனக்கு அனுமதி கொடுத்துட்டா, இனி நான் உங்களோட நான் பாடம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் சொன்னதாக இந்த கதையை இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ வேறு ஒருவரை நாம் மையமாக கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்வு சரணாகதி அடையும் அந்த வாழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சரணாகதி வாழ்வு அப்படிங்கிறது அந்த வழிபாடுடைய அடிப்படையே. அப்போ அந்த சரணாகதி வாழ்வையே வழிபாடு வலியுறுத்துகிறது. எல்லாம் உனக்காக தான்ப்பா, ஓகே, யார் எனக்கு தீங்கு செஞ்ச பரவாயில்ல, உனக்காக நான் பொறுத்துக்கிறேன், எல்லாமே
நான் உனக்காக பாடுறேன், உனக்காக ஆடுறேன், எல்லாமே அவனுக்காக செய்கிறது, அது சரணாகதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பரம்பொருளை வழிபடுவது என்பது பரம்பொருளினுடைய விருப்பப்படி வாழ்வது. இறைவன் என்ன நினைக்கிறார் அது மாதிரி நம்ம வாழணும், அது மாதிரி இருக்கணும், அது மாதிரி நிற்பது, அதன் மாதிரி இறைவன் என்ன விரும்புகிறாரோ அதுபடி நாம் மௌனமாக இருக்கிறது, உண்பது, குடிப்பது, பேசுவது எல்லாமே பரம்பொருளுக்காகவே அது அமையணும். சரிங்களா? அப்போ உருவற்றது நமது மையமாக அமைந்தவுடன் விரிவாக்கமாகும். இப்போ இந்த வழிபாட்டை பொறுத்தவரை இந்த சரணாகதி தத்துவம் தான் இந்த வழிபாட்டினுடைய அடிப்படை. சரிங்களா? இது நம்ம ஒரு உருவத்தில் நம்ம உருவ வழிபாடுங்கள அதில் வருது. ஆனால் இப்போ நாம் உருவற்றது நமது மையமாக ஆயிட்டு அப்படின்னு வைங்க. இப்போ தியானம் பண்ணுறவங்கலாம் என்ன, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அவங்க அதோட கனெக்ட் ஆகிறாங்க. சரிங்களா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனோட அவங்க தொடர்பு கொள்கிறாங்க அல்லது கனெக்ட் ஆகிறாங்க. அப்போ அந்த உருவற்றது நம்முடைய மையமாக அமைஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா விரிவாக்கம் ஆகுது. அப்போ வழிபாடு அப்படின்னு வரும்போது அங்கே சரணாகதி தத்துவம் எல்லாமே நான் உனக்காக பண்ணுறேன்பா அப்படின்னு அவங்க சொல்லி எல்லாம் செய்வாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ உருவற்றது நம்முடைய மையமாக இருந்துச்சுன்னா, உருவம் மையமாக இருந்துச்சுன்னா இந்த சரணாகதி தத்துவம், உருவம் மற்றது நம்முடைய மையமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா நமக்குள்ள விரிவாக்கமாகும். அதாவது நான் அப்படிங்கிறது போயிட்டு நாம் அப்படிங்கிறது நாம் அந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? எல்லாரையும் அதாவது எல்லாரையுமே நம்மளாகவே நம்ம பார்க்குறது, அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அப்போ நான் அங்கே நீங்கி நாம் அப்படிங்கிறது அங்கே வரும் நமக்கு. சரிங்களா? அப்போ இது நாம் இதை உணரும் போது அந்த விதை முளைத்து அது வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சமயத்தில் நிறைய ஆச்சரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவை எப்படி நிகழுது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, பிறப்பு முதலே நாம் இந்த உலகத்தில் நாம தான் மையம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நாம் இப்போ எப்போவுமே நாம் வெளிவட்டம் தான், இறைவன் தான் மையம், அவனுக்காக எல்லாம் செய்கிறது அப்படின்னு தான் இங்கே நம்ம வழிபாட்டு தத்துவம் இருக்குது. சரி, இப்போ இந்த அதே மாதிரி உருவமற்றது நம்முடைய மையமாக ஆயிட்டு அப்படின்னா நமக்குள்ள அந்த விரிவாக்கம் ஏற்படணும், நான் நாமாக மாறணும். சரிங்களா? அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம், இந்த நம்முடைய புத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க அதாவது மயானத்தில் தம்முடைய சீடர்கள் சில காலம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே புத்தர் சொல்வாராம். ஏன் அப்படின்னா, துறவரம் பொன்வதற்கு துறவரம் வருவாங்க இல்லையா, துறவரம் ஏற்பதற்கு முன்னாடி 3 மாத காலம் மட்டுமாவது கண்டிப்பாக அந்த மயானத்தில் அந்த சீடர்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. அப்போ அவங்களாம் சீடர்கள்லாம் கேட்டாங்களாம், நாங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ள தானே வந்தோம், நீங்கள் என்னென்னா மயானத்துக்கு நாங்கள் வரல, ஏன் அங்கே போய் எங்களை இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் புத்தர் விட மாட்டேன்ட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, புத்தர், பிணங்கள் எரியும் அந்த சுடுகாட்டில் நான் என்பது அங்கு சரணாகதி அடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது உன்னை அணுகுவது எனக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்போ நான் அப்படிங்கிறது அழிந்தால் தான் அந்த நமக்கு அந்த போதனைகளை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு குருமார்களுக்கு ஈஸியாக இருக்கும், அல்லது அணுகுவதற்கு சீடர்களை அணுகுவதற்கு அது எளிதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த எரியும் பிணங்களை பார்த்து வரும்போது, ஏன்னா நான் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த எரியும் பிணங்களை அவங்க பார்க்கும்போது இந்த உலகம் உனக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறது ஒரு நாள் அவங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போ நீ இல்லாத போதும் கூட இந்த உலகம் இருக்கத்தான் போகுது, அது நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அது இந்த உலகங்கிறது இருக்குது, எல்லாமே இயற்கை பிரபஞ்சம் எல்லா காரியங்களும் அங்கே நடந்துட்டு தான் இருக்க போகுது. அப்போ நீ இல்லாத போதும் இந்த உலகம் இருக்கும். அப்போ அந்த எரியும் அந்த பிணம் உயிரோடு இருக்கிற அந்த கடைசி அந்த அந்த கணத்திலும் கூட இந்த உலகம் தனக்காகவே அப்படின்னு சொல்லி அது நினச்சிட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த மனிதன் இப்போது இல்லை, ஆனாலும் மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா. அப்போ அந்த மனிதன் இப்போது இல்லாதிருப்பதும் கூட இந்த உலகத்துக்கு தெரியாது. இந்த உலகத்துக்கு எதுவாக தெரியுமா, யார் இருக்கா போனாலாம், அது எப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போது உலகம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. இப்போ ஒரு அலை தோன்றி மறைவதை கடல் பார்க்காது இல்லையா, அதே மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நாம் கவனித்து கொண்டே இதை அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. ஸோ உலகம் உனக்காக இல்லை என்பதை நீ உணரும் போது நீ என்னிட்ட வா, அப்போ நான் உண்மையான அந்த தியானம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. அப்போ
நீ மையமாக இருக்கும் வரை அந்த உண்மையான வழிபாடு, அந்த தியானம், அந்த பிரார்த்தனை நடத்துவது சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீ மையமாக இருக்கிற வரை இந்த உண்மையான வழிபாடோ தியானமோ பிரார்த்தனையோ நடக்கிறதுக்கு அங்கே சாத்தியம் இல்லை. அதுவரை மாயை மட்டுமே அங்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே நாம் மையப்புள்ளி கிடையாது, இறைவன் தான் மையப்புள்ளி. அப்போ இந்த வழிபாட்டில் இந்த சரணாகதி தத்துவம் அங்கே அடிப்படையாக இருக்குது. ஆனால் உருவற்றது நமது மையமாக ஆகும்போது நான் அப்படிங்கிறது அழியணும். அந்த நான் அழியதுக்கு தான் இப்போ புத்தர் வந்து இந்த மாதிரி சீடர்களையெல்லாம் துறவரம் போடுறதுக்கு முன்னாடி 3 மாத காலமாவது கண்டிப்பாக இந்த மயானத்தில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பிணம் எரியும் போது பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நான் என்பது அழியும் அப்படின்னு. எனக்கு நமக்காக தான் இந்த உலகம் இருக்குது, நான் இல்லாட்ட இந்த வீடு என்ன ஆகும் அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. நான் இல்லாட்டா தெரியும் இந்த வீடு என்ன ஆகும்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் இல்லாட்டாலும் எதுவும் நிற்க போகிறதுல எல்லாம் நடக்க தான் போகுது இல்லையா? அப்போ இந்த வீட்லேயோ உலகத்துலேயோ எல்லாம் ஆஸ் யூஷுவல் நடக்க தான் போகுது. அப்போ அந்த உண்மை வந்து புரியணும் இல்லையா? அப்படி நீங்கள் புரிஞ்ச பிறகு என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு தியானம் சொல்லித்தரேன்னு அவர் சொல்கிறாரு. யார்? புத்தர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த உண்மையான அந்த வழிபாடு தியானம் பிரார்த்தனை நடத்துவது நமக்கு வந்து சாத்தியம் இல்லை, அதுவரை சாத்தியம் இல்லை. அப்போ அதுவரை வந்து என்ன, இந்த மாயை மட்டும்தான் அங்கே இருக்கும். நீ உன்னை வந்து மையமாக நீ வச்சிட்டு இருக்க வர இந்த உண்மையான வழிபாடோ தியானமோ பிரார்த்தனையோ சாத்தியம் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த மாயை மறைந்தால்தான் வழிபாடு ஆரம்பமாகும். அப்போ அந்த இடத்துல நான் மறைந்து தாங்கள் முக்கியத்துவம் பெறும்போது அந்த வழிபாடு தொடங்கிவிடும். அப்போ நான் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையுமே மறைஞ்சு இறைவா நீ மட்டும்தான் முக்கியத்துவம், அல்லது நாம் அப்படிங்கிறதான் முக்கியத்துவம் அப்படின்னு வரும்போது தான் அது வந்து எல்லாமே சாத்தியப்படுது. அப்போ இந்த வழிபாட்டில் நான் என்பது மறைந்து இறைவன் வந்து அங்கே முக்கியத்துவம் பெறும்போது அந்த வழிபாடு தொடங்கிடும். அப்போது அந்த ஆணவம் அழியும். அப்புறம் வந்து சிலை வடிவம் இழந்து விடும்போது பக்தரும் அந்த இடத்துல வடிவம் இழந்து விடுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து இரண்டு என்பது அங்கே இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நேற்றே பார்த்தோம் இல்லையா, ஒரு விக்கிரகம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு வந்து அந்த வடிவமும் இருக்குது, வடிவற்ற நிலையும் அதில் இருக்குது. அப்போ அந்த வடிவத்தின் வழியாக வடிவற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அப்படி போயிட்டாங்க, அந்த வழிபாடு அவங்களுக்குள்ளே நடந்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல அந்த விக்கிரகமும் இருக்காது, பக்தனும் இருக்க மாட்டான். அந்த வடிவற்ற நிலை, அந்த உயிர், அது மட்டும் அந்த ஆற்றல் தான் அங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சூஃபிகள் வந்து ஒரு வழியாகவே இந்த நடனத்தை பற்றி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ மீரா, சைதன்யர் போன்ற இந்த பக்தர்கள் எல்லாருமே நடனம் ஆடும்போது அவங்களுக்கு என்ன ஒரு கான்ஷியஸ் வருது அப்படின்னா, நாம் இந்த உடல் அல்ல அப்படிங்கிற அந்த அனுபவம் வந்து ஏற்படுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து நான் யார் அப்படின்னா, நான் ஆன்மா, நான் இந்த உடல் அல்ல மனமல்ல ஆன்மாங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்னும் தெரியல. நான் யாருக்குள்ள பதில் நமக்கு தெரியல. ஆனால் இப்போ நடனம் ஆடும்போது அந்த ஒரு உணர்வு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த வேகமான அந்த அசைவுகளின் காரணமாக, இப்போ டான்ஸ் ஆடும்போது அந்த வேகமான அசைவுகளின் காரணமாக அந்த நாமும் உடலும் வேறுபட்டு விடுவோம். ஆனால் அந்த உடலுக்கும் பிரக்ஞைக்கும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து டான்ஸ் நம்ம ஸ்பீடாக நம்ம ஆடுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆட்டம் ஆடும்போது நாமும் இந்த உடலும் வேறுபட்டு நம்ம வேறு அல்லது வேறுபட்டு ஆகிடுவோம். ஆனால் இந்த உடலுக்கும் அந்த ஆற்றலுக்கும் ஒரு உறவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் ஆற்றலுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு டப்பாவில் போட்டு நிறைய கூழாங்கற்களை உள்ளே போட்டு நம்ம அந்த டப்பாவை போட்டு குலுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உள்ளே இருக்கிற கற்களினுடைய அந்த இருப்பு நிலை மாறுது இல்லையா? அப்படி நம்ம உள்ளே ஒரு டப்பாக்குள்ளே நிறைய கூழாங்கற்களாக போட்டு நம்ம டப்பாவை போட்டு இப்படியே நம்ம வந்து அசைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, குலுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கற்களினுடைய இருப்பு நிலை அங்கே மாறி போகுது. அப்போ மேலே இருக்க கல் கீழே வருது, கீழே இருக்க கல் மேலே போகுது, அல்லது நடுவில் இருக்க கல் கீழே போகுது. இப்படி எல்லாமே இந்த இருப்பு நிலை அங்கே மாறுது. ஓகேங்களா? அப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய கல் கீழேயும் அடியில் இருக்கக்கூடிய கல் மேலேயும் அங்கே வந்துடுது, நடுவில் இருக்கிறது வேறு பக்கம் போயிடுது. அப்போ இதை மாதிரி அதனதன் நிலையில் வந்து அது தாறுமாறாக அது வந்து அந்த நிலைகள் வந்து தாறுமாறாக போகிறதுனால அவற்றினுடைய அந்த ஆணவங்கள் வந்து அழியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சிலரை நம்ம பார்த்தா நம்ம மனுஷருங்களே சொல்லுவாங்க, எப்போ அவன் தாறுமாறாக அவன் நல்லா ஆகிப்போச்சு, இப்போ தான் அவன் வந்து ஒரு மாதிரி அவன் வந்து அவன் ஆணவம் இல்லாமல் இப்போ தான் இருக்கான்ப்பா,
அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனிதனுடைய நிலையாகட்டும், எதனுடைய நிலையாகட்டும், அந்த நிலைகள் தாறுமாறாக மாறி போகும்போது தான் அந்த ஆணவங்கிறது அங்கே அழியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கல்லுமே நான் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அது உணரும். இல்லை, புரியுதுங்களா? அப்போ ஏன்னா ஒரு கல் இந்த இடத்துல இருந்தது வேறு எங்கேயோ போயிட்டு, அப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதையும் அது உணரும் அந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. ஸோ சுழன்று சுழன்று ஆடும்போது, இப்போ டான்ஸ் ஆடும்போது சுழன்று சுழன்று ஆடுறாங்க. அப்போ இந்த உடலினுடைய ஒவ்வொரு செல்களும் தசை நார்களும் அந்த மிகுந்த அதிர்வுகளை அது வந்து பெறுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த உடலுக்கும் அந்த பிரக்கைக்கும் உள்ள அந்த தொடர்பை வந்து தகர்ப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே சொன்னாங்களே, உடலுக்கும் பிரக்கைக்கும் ஒரு உறவு இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ஒரு அதிர்வு ஏற்படுது பார்த்திங்களா, டான்ஸ் ஆடும்போது இந்த ஒவ்வொரு செல்கள்லேயும் தசை நார்கள்லேயும் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் இந்த உடலுக்கும் பிரக்கைக்கும் உள்ள தொடர்பை வந்து தகர்க்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது தான் இந்த நடனம் ஆடுகிறவங்க தானும் இந்த உடலும் வேறு வேறு அப்படிங்கிறத அவங்களால உணர முடியுது, அந்த கான்ஷியஸுக்கு அவங்களால வர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிகவும் மதிப்புமிக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இம்மாதிரியான அசைவுகளும் ஆட்ட பாட்டங்களும் பக்தி பாடல்களும் இந்த உடலுக்கும் பிரக்கைக்கும் இடையில் இந்த பிளவை உண்டாக்கத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எப்போவுமே நான் அப்படிங்கிறது இந்த உடல் அல்ல இல்லையா? அப்போ இந்த உடலுக்கும் இந்த பிரக்கைக்கும் இடையில் அந்த பிளவை ஏற்படுத்தத்தான் இந்த ஆட்டா பாட்டங்கள், பக்தி பாடல்கள், அசைவுகள், அப்புறம் வந்து பாடல்கள் இதெல்லாமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த நம்ம வந்து வேகமாக அல்லது அந்த ஒரு நடனம் அல்லது ஒரு டான்ஸ் அப்படின்னு ஆடும்போது அதில் வந்து அந்த ஒரு கான்ஷியஸ் வருது, நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிற இந்த கான்ஷியஸ் வருது. ஆனாலும் அந்த உடலுக்கும் பிரக்கைக்கும் அந்த ஆற்றலுக்கும் ஒரு தொடர்பு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ அவங்க தொடர்ந்து அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த ஒரு அதிர்வுகள் வந்து ஒவ்வொரு செல்கள்லையும் தசை நார்கள்லையும் ஏற்படும் போது இப்போ என்னென்னா இந்த உடலுக்கும் பிரக்கைக்குமான அந்த ஒரு கனெக்ஷன் வந்து தகர்த்தப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லா மந்திரங்களுக்குமே தனித்தனி ஓசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவை வந்து வழிபாட்டில் பயன்படுத்தப்படுது. அந்த ஓசை வந்து ஆளப்படும் போது அந்த பக்தன் வந்து மாற்றம் அடைகிறான். அந்த ஓசையை ஆளப்படும் போது அந்த பக்தன் வந்து மாற்றம் அடைகிறான். அப்போ அந்த பக்தி பாடல்களும் இசை கருவிகளுக்கும் அதே விளைவு தான் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பக்தி பாடல் பாடுறதோ, இசை கருவிகள் நம்ம வந்து இசைக்கிறதோ, இதெல்லாம் செய்யும்போது அந்த ஓசை வந்து ரொம்ப டீப்பாக போகும்போது அந்த பக்தனுக்குள்ள ஒரு மாற்றத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப அதை செய்யணும், அது வந்து முக்கியத்துவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ திரும்ப திரும்ப அதை செய்யும்போது அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். ஸோ இயந்திரத்தனமாக இந்த பாடல் வரிகளை நாம் வந்து பாடும்போது பாடக்கூடாது. இந்த மந்திரங்களை சொல்லும் போதும் நம்ம வந்து இயந்திரத்தனமாக சொல்லக்கூடாது, சும்மா ஏதோ வாய் அளவில் சொல்லக்கூடாது. எல்லா சக்திகளையும் அதன் மேல் நாம் செலுத்துவது போல உடலினுடைய ஒவ்வொரு கண்ணறையும், அதாவது ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு மயிர்காலும், ஒவ்வொரு தசைநாரும் அதில் பங்கு பெறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு பாடலை பாடினாலும் சரி, ஒரு மந்திரத்தை சொன்னாலும் சரி, நாம் சும்மா வாய் அளவில் ஒரு மெக்கானிக்கலாக நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இயந்திரத்தனமாக சொல்லக்கூடாது. நாம் எப்படி சொல்லணுமா, நம்முடைய எல்லா சக்திகளையும் அதன் மேலே செலுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி உடலினுடைய ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு மயிர்காலும், ஒவ்வொரு தசைநாரும் அதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரத்தத்தினுடைய ஒவ்வொரு துளியும் கூட உறக்க ஒலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய அந்த இருப்பே எப்படி ஆகணும், நாதமாக அது மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தான் அதனுடைய பயன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், அந்த கதவு நமக்கு திறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வந்து பக்தருக்கு வந்து குறி என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பாடல் பாடுறதோ, அந்த இசை பாடல் அதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அந்த இடத்துல அவங்களுடைய நோக்கம் தானின்றி கலந்து கரைந்து போவது, அந்த இறைவனோட தானின்றி அதோடு நாம் கலந்து கரைந்து போவது தான் ஒவ்வொரு பக்தனுடைய நோக்கமும் அதாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தெய்வத்தை வந்து நம்ம போய் வணங்கும்போது இறைவனைத்தான் நம்ம மையப்புள்ளியாக வைத்துக்கொண்டு இந்த வழிபாட்டில் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். சரிங்களா? இறைவனை மையப்புள்ளியாகவும் நாம் வந்து வெளி எல்லை, அந்த பருதி வட்டம், அந்த வழிபாட்டில் நாம் பருதி வட்டமாகவும் அங்கே இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா,
இறைவனை மையப்புள்ளியாக இருக்கனால, ஏப்பா இறைவா எல்லாம் உனக்காக நான் செய்கிறேன், நான் வந்து நான் காவடி எடுக்கேன், உனக்காக நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு எல்லாமே இறைவனுக்காக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சரணாகதி தத்துவம் இந்த வழிபாட்டில் அடிப்படையாக இருக்குது. சரிங்களா? ஆனால் நாம் அப்படி யோசிக்கிறது இல்லை. நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நாம தான் மையப்புள்ளி, கடவுள் வெளியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால தான் ஒவ்வொன்றா கடவுள்கிட்ட எனக்கு இதை செஞ்சு தரும், எனக்கு வேலையை வாங்கி தரும், என் பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு தரும், இதுக்கு உதவி செய்யுங்க, அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு கேள்வி பிரார்த்தனைகளாக அப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வழிபாட்டினுடைய அடிப்படை சரணாகதி தத்துவம்னு சொல்கிறாங்க. ஸோ இறைவன் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் வாழணும், நடக்கணும், இருக்கணும், குடிக்கணும், எல்லாமே நாம் அப்படி வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசணும், மௌனமாக இருக்கிறது, எல்லாமே இறைவனுக்கு பிடித்த வகையில் நாம் செய்யணும். அவனுக்காகன்னு செய்யும்போது அவனுக்கு பிடித்த விஷயங்களை செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வழிபாட்டினுடைய சரணாகதி தத்துவம். இது வந்து நம்ம வழிபாட்டுன்னு சொல்லும்போது ஒரு உருவத்தை வச்சு நம்ம வழிபடுறது இல்லையா? ஆனால் உருவற்றது அப்படிங்கிற அந்த ஒரு இப்போ தியானம்னா உருவற்றதோட நம்ம கனெக்ட் ஆகிறோம். இப்போ தியானம் பண்ணும்போது நம்முடைய உருவற்றது நம்மளுடைய மையமாக இருக்கும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அங்கே நமக்குள்ள வேலை என்ன அப்படின்னா, நாம் வந்து விரிவடையணும். சரிங்களா? நம்மளை மட்டும், நம்ம குழந்தைய மட்டும், நம்ம குடும்பத்தை மட்டும், இது என் குடும்பம், இது என் பிள்ளை, இது எங்கள் வீடு, இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் என்பது நாமாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த நான் ஏன் வருது? நமக்குள்ளே அந்த ஆணவம் இருக்கிறனால தான் அப்படி வருது. எல்லாம் நான், எனது அப்படிங்கிற அந்த பற்று இருக்கிறனால தான் நாம் எல்லாத்தையுமே இது என்னுடையது, நான் தான் செஞ்சேன், எனக்கு அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? இது என்னுடையது அப்படின்னு. அப்போ அந்த அகங்காரம் மமகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டுனால தான் நம்ம நான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து நாமாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நாம் விரிவடையணும், நம்மளுடைய உணர்வளவில் கான்ஷியஸில் நம்ம விரிவடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த புத்தருடைய உதாரணம் வந்து சீடர்களுடைய அந்த ஆணவம் அழியதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டினாங்க. அதே மாதிரி இந்த வழிபாட்டில் செய்யக்கூடிய அந்த நடனமாகட்டும், இசையாகட்டும், அல்லது இசை கருவிகள் மீட்டுதலாகட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா, நான் இந்த உடலல்ல நான் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸை அது நமக்கு கொடுக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தன்னை மறந்து அந்த இறைவனோடு கலந்து கரைந்து போகணுங்கிறது தான் எல்லாருடைய ஒரு நோக்கமாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதையும் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்ம மந்திரங்களை சொன்னாலும் சரி, நம்ம வந்து பாடல் பாடினாலும் சரி, எப்போவுமே நாம் நம்முடைய எல்லா சக்திகளையும் அதை மேலே நாம் செலுத்தி நம்முடைய ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு மயிர்காலும், ஒவ்வொரு தசைநாரும் அதில் வந்து பங்கு பெறணும். அதே மாதிரி இரத்தத்தினுடைய ஒவ்வொரு துளியும் அதில் உறக்க ஒலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய இருப்பே இந்த நாதமாக மாறணும். அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது தான் அது நமக்கு அந்த பயனை வந்து நமக்கு தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க, ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம். எஸ் மாஸ்டர்ஸ். அப்போ இதில் வந்து இப்போ அதே மாதிரி கூழாங்கற்களை பற்றியும் ஒரு இதை சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய அந்த நிலை தாறுமாறாக போய் அவன் ரொம்ப பாடுபட்டு அவனுடைய நிலை வந்து அலக்கழிக்கப்பட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் உணர்வான், ஓகே நானும் என்கிட்ட இருக்கக்கூடாது, நான் இவ்வளோ நாள் நான் அடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு அவன் தப்பை வந்து உணர்வான் இல்லையா? அதை மாதிரி அந்த கூழாங்கல்ல வச்சு நமக்கு இங்கே உதாரணம் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.